ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பௌர்ணமி இரவில் இதை கேள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்கள் உன்னை சுற்றி ஆரம்பித்து விட்டது. அந்த மாற்றங்கள் உன்னை வந்து சேரும் போதுதான் உன்னால் என்னை முழுதாக உணர முடியும். மற்றவர்களுக்கு நீ ஏணிப்படியாய் இருந்த காலம் போய் நீயே இப்பொழுது ஏணிப்படியில் ஏறும் காலம் இது. இனிமேல் உன் மனதில் ஒன்றுமே நடக்கவில்லை என்ற எதிர்மற எண்ண வேண்டாம். ஒரு நாள் நான் நினைத்தது நிறைவேற மாற்றம் ஆரம்பித்து விட்டது என்று நினைத்துவிடு. உனக்கும் பல துன்பங்கள் கர்ம வினையால் ஏற்பட்டாலும் உன் மனம் கூற வேண்டும், எனக்கு நல்லது நடக்க போகின்றது என்று. நல்லது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கும். கடினமான காலகட்டத்தில்தான் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு மனிதனின் சுயரூபம் வெளிப்படும். நீ யாரை நம்பி இருந்தாயோ அவர்கள் உனக்கு எதிரான வேலையை செய்வதை நீ காண்பாய். இதை கண்டு மன வருத்தம் கொள்ளாதே. ஒவ்வொருவரும் வாழ்க்கை நாடகத்தில் வினை தீர்க்க தங்கள் கதாபாத்திரத்தில் நடிக்க வந்தவர்களே. அவர்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருப்பார்கள். யார் எப்படி நடந்தாலும் உன் சாயப்பா உன்னோடு தான் இருப்பேன். அவ்வப்போது மகிழ்ச்சியும் கிடைக்கும். என்னுடைய அருளால் நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நீயே சொல்வாய். உன் வாழ்க்கையில் இனி என் வழிகாட்டுதல் படியே நடக்கப் போகின்றது. நீ படும் கஷ்டங்களை என்னிடம் கூறி கண்ணீர் வடிக்கின்றாய். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வினை உனக்கு தருவேன். நீ இதை எப்படி சமாளித்து வெளிவர வேண்டும் என உனக்கு நான் உணர்த்துவேன். இப்போது உன் மனதை புரிந்து கொள்ளாமல் நடப்பவர்கள் உன்னை விரைவில் புரிந்து கொள்வார்கள். நீ தாங்கிக் கொண்ட துன்பங்கள் அனைத்தும் உன் கர்ம வினையை கரைத்து கொண்டு இருக்கின்றன. விரைவில் நீ இதில் இருந்து வெளி வருவாய். எதற்கும் அஞ்சாதே. கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையை உணர்ந்து கொள். உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் அருமையை உணர்ந்து கொள். நான் உனக்கு தருவதை பத்திரமாக வைத்துக்கொள். நீ முன்னேற வேண்டும் என்று செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். தக்க சமயத்தில் அதற்கான பலனை உனக்கு நான் தருவேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.